அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நம் இதயத்தில் அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால்தான் நாம் வாழ்கிறோம். அன்புக்கு அணையேது இறைவா உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா உம் அன்புக்கு இணையேது தலைவா. அலை போல என்றும் தொடரான அன்பு அசையாத மலை போல வலுவான அன்பு. படர்வானம் போல விரிவான அன்பு பயிர் ஈயும் நிலம் போல பரிவான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல தாவும் கனலான அன்பு திசை பாயும் நீர் போல வளமான அன்பு. மென்தென்றல் போல மெலிதான அன்பு என்றென்றும் வாழும் நிலையான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா உம் அன்புக்கு இணையேது தலைவா.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெய் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்ய விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திருப்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள நல்ல சமாரியர்களே, ஆண்டின் புதுக்கால 15ஆம் ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களையும் இறை வேண்டல்களையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இயன்றவரை இரக்கம் பரிவு கொண்டுள்ள நல்ல சமாரியர்களாக வாழ வாழ்த்துவோம் ஒருவர் ஒருவரை. இன்றைய நாளிலே 4 வகையான மனிதர்களை பார்க்க முடியும். ஒன்று, இன்றைய இறை வார்த்தையிலே வருவது போன்று பயணம் செய்தவர். பொதுவாக எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு சாலை வழியாக பயணம் செய்கிறவர்கள் தனியாக செல்வதில்லை. ஏனெனில் திருடர்கள் பயம் அதிகம். அதுவும் பொருட்களோடு செல்கிற போது மிகுந்த எச்சரிக்கையோடு கூட்டமாக செல்லுகின்றவர்களோடு சேர்ந்து கொள்வதுதான் சிறந்தது. இந்த மனிதனோ அதை கண்டு கொண்டதாக தெரியவில்லை. அதனுடைய பலனை இப்போது அனுபவிக்கிறார். 2, குருவானவர். கீழே விழுந்து கிடந்த மனிதனை பார்த்தவுடன் அவன் இறந்து விட்டான் என்ற முடிவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும். எண்ணிக்கை 19:11 அவருக்கு நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். மனித பிணத்தை தொடுகின்றவன் எவனும் 7 நாட்களுக்குள் தீட்டப்பட்டவராக இருப்பான். பிணத்தை தொட்டு வழிபாட்டில் பங்கேற்க முடியாததை அவர் விரும்பவில்லை. 3வது, லேவியர். கீழே விழுந்து கிடந்த மனிதனுக்கு அருகில் சென்று பார்க்கிறார். அவருக்கு பாதுகாப்பை பற்றிய பயம். ஏனென்றால் திருடர்கள் யாரையாவது அடித்து போட்டுவிட்டு மறைந்திருப்பார்கள் அல்லது அடிபட்டது போல நடித்து மயங்கி கிடப்பார்கள். யாராவது உதவிக்கு வருகிற போது அவர்களிடமிருந்து அனைத்தையும் பறித்து கொள்வார்கள். இந்த லேவிக்கு தனது பாதுகாப்பை பற்றிய பயம் அதிகம் இருந்ததால் ஓடி விடுகிறார். 4வது, சமாரியர். இந்த ஓமையை கேட்டவர்கள் இப்போதுதான் வில்லன் வருகிறான் என்று நினைத்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு சமாரியரை கதாநாயகனாக மாற்றிவிடுகிறார். அவர் ஒரு வில்லன் அல்ல. யூதர் அப்படி நினைப்பதற்கு காரணம் இருந்தது. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் தீராத பகை இருந்தது. சமாரியர்களை யூதர்கள் திருடர்களாக, பேய் பிடித்தவர்களாக கருதினர். எனவேதான் யோவான் 4:48 இயேசுவையும் அவ்வாறு கூறுகிறார்கள். நீ சமாரியன், பேய் பிடித்தவன் என நாங்கள் சொல்வது சரிதானே? ஆக யாரை எதிரியாக பாவித்தார்களோ அவர்தான் மீட்பராக இருக்கிறார். மேற்சொன்ன 4 வகையான மனிதர்களிலே நம்ம சமூகத்தை நாம் ஆய்ந்து பார்த்தால் இந்த 4 வகையான கூட்டம் நம்முடைய மத்தியிலே உண்டு. எந்த கூட்டத்தை யார் சேர்ந்திருக்கிறார் என்பதை விட எந்த கூட்டத்தை நான் சேர்ந்திருக்கிறேன் என்பதை இந்த நாளிலே ஆய்வு செய்தாலே
இந்த மறைவுரை சிந்தனைக்கு ஒரு விடிவு காலம் உண்டு. அல்லது இந்த 4 வகையான மனிதர்களிலே யாரை போல வாழ விரும்புகிறோம்? சுயநலத்தோடு வாழ்ந்த மனிதர்களைப் போலவா, அல்லது எதையும் எதிர்பார்க்காமல் பொதுநலத்தோடு உதவி செய்த சமாரியனைப் போலவா? இந்த உதவி செய்கின்ற சமயத்திலே கேட்க வேண்டிய கேள்விகள் 2. ஒன்று, நான் உதவி செய்யவில்லை என்றால் அவனுக்கு என்ன ஆகும் என்ற கேள்வி கேட்டிருக்க வேண்டும். நான் உதவி செய்தால் எனக்கு என்ன ஆகும் என்ற கேள்வி கேட்டிருக்க வேண்டும். நம்மளை பலருக்கும் வர வேண்டிய ஒரு கேள்வி, அடிபட்டு கிடக்கிற மனித குலத்தை பார்த்து, நான் இந்த மனித குலத்துக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த மனித குலம் என்ன ஆகுமோ என்று நினைத்தோம் என்று சொன்னால், நம்மளே பலரும் உதவி செய்ய முன் வருவார்கள், நல்ல சமாரியர்களாக மாறுவார்கள். இல்லை என்று சொன்னால் ஓமையில் வரக்கூடிய குருவும் லேவியரும் விலகி சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுபோல நாமும் இந்த சமுதாயத்தை பார்த்து விலகி செல்லுகின்ற மனிதர்களாகத்தான் பார்ப்போம். 2 பேருமே மறுபக்கமாய் விலகி செல்கிறார்கள். எதற்காக விலகி சென்றார்கள்? ஒன்று, தீட்டப்பட்டுவிடும் என்பதற்காக, 2வது தங்களுக்கு இருக்க வேண்டிய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக. 2மே தவறுதான். 2 பேருமே கடவுளின் இறையருளை நிறைவாக உடனடியாக பெற்றுத்தரும் வாய்ப்பை இழந்து சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை. விலகி செல்வது தவறல்ல. தீய நட்புகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும், தவறான பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், கெட்ட எண்ணங்களிலிருந்து கெட்ட வார்த்தைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் இவற்றிலிருந்து நாம் விலகி இருப்பதில்லை. எவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டுமோ அவற்றிலிருந்து நாம் விலகி இருப்பதில்லை. நல்ல செயல்களை செய்வதிலிருந்து, நல்லவற்றை பார்ப்பதிலிருந்து, நல்லவற்றை கேட்பதிலிருந்து நாம் விலகி இருக்கக்கூடாது. அவற்றோடு இருக்க வேண்டும். ஆனால் அவற்றிலிருந்து தான் நாம் விலகி இருக்கிறோம். அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்கிற போது கடவுளின் அருளை நாம் இழந்து விடுகிறோம். நமது வாழ்வில் நாம் நல்ல செயல்களில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சி எடுப்போம். அந்த வழிகள் தான் கடவுளின் பேராசிரியரை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான வழிகள். அந்த வழிகள் தான் கடவுளோடு நாம் நெருங்கி வருவதற்கான வழிகள். அந்த வழிகளில் நாம் நம்மையே முழுமையாக ஈடுபடுத்த முயற்சி எடுப்போம். இந்த முயற்சியின் வழியாகத்தான் அயலான் என்பவர் யார் என்பதை புரிந்து கொண்டு நிலை வாழ்வை வாழ்ந்து பிறருக்கும் நிலையான வாழ்வை கொடுத்து நம்முடைய பரிவு இரக்கச் செயல்களால் நாமும் இறைவனின் சொந்த செல்ல பிள்ளைகளாக மாறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு காட்டிய அன்பை நாங்கள் எல்லா மனிதரோடும் பகிர்ந்திட எங்களுக்கு நல்ல மனங்களை தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
அழுதோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம். தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம். ஆடையில்லாதோர்க்கு ஆடை உடுத்திடுவோம். அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம். சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம். உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம். இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம். இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறிவுரையாகுவோம். அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம். பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம். துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம். குற்றம் குறைகளை குறைவின்றி மன்னித்திடுவோம். தீங்கு செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு
போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.